இதான் என் அம்மா அப்பா 2 பேருமே நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன, எங்கள் அப்பா வந்து எப்போவுமே செருப்பே போட மாட்டாங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, செருப்பு போடாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய டிவி 50 இருக்கும். முன்னாடி 2 மூட்டை கத்திரிக்காய் வச்சுப்பாரு, பின்னாடி ஒரு 2 மூட்டை இருக்கும். டெய்லியும் அதை சந்தையில் கொண்டு போய் போட்டு அதில் வர காசில் தான் எங்களை படிக்க வச்சாங்க. நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். என் தம்பி வந்து சித்தா படிச்சிருக்கான். யார் எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி, பசங்க படிக்கணுன்றதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. ரிசல்ட் சொல்கிற அன்னைக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு அம்மாட்ட தான் சொன்னேன். அவங்க உண்மையாகவே ரொம்ப அழுதுட்டாங்க. அப்பாட்ட லேட்டராக தான் சொன்னேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய கண்ணீருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுரேஷ் அகாடமி மாதிரி ஒரு அகாடமி இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம்.